ஒரு 50-55 வயசை கடந்த ஆண்களுக்கு பெரும்பாலானோருக்கு வர ஒரு ப்ராப்ளம், அதாவது பிபிஹெச்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ராஸ்டோமெகாலி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராஸ்டோகோலம் அப்படின்னு ஆண்குறிக்கு அடியில் ஒரு கோலம் இருக்கும், ஒரு உறுப்பு இருக்கும். அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது வீங்க ஆரம்பிக்கும். அதனால சிறுநீர் பாதையை வந்து தடுக்கும். அந்த சிறுநீர் பாதையை அழுத்துறதுனால அவங்களுக்கு வந்து ஒழுங்கா யூரின் போகாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வர மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் தான் போக முடியும். இதனால டிராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒன்று சர்ஜரி பண்ணணும், அப்படி இல்லாட்டி சிறுநீரை பெருக்கிற மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க. அலோபதிலையும் சரி, சித்தாதுலையும் சரி, அந்த மாதிரி மருந்துகள் தான் இருக்கும். இது இல்லாமல் வீட்டிலே வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் வீட்டில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உளுந்து உளுந்துங்கிறது நம்ம இந்த அரிசிக்கு, இந்த இட்லி மாவு கரைக்கிறதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற போடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து ஊறினதுக்கப்புறம் கழுவி தான் ஊற போடுவாங்க. ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கங்க. அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி ஓவர் நைட்டாக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. இல்லை அப்போவே கூட குடிச்சுக்கலாம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரலாம். இது ரெகுலராக ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுநீர் பாதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். இது வந்து சிறுநீரக கற்கள் இருக்கவங்க கூட குடிக்கலாம். அது சிறுநீரக பாதையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது சிறுநீரக கற்களாக இருக்கட்டும், இல்லை யூரின் ஒழுங்காக போகாத தன்மை, அதாவது கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது.